புதியக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். புத்துணர்ச்சியாய் பூத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நன்றி சார். சார், அதாவது வாழ்க்கையில் கல்யாணம்ங்கிறது எல்லாருக்கும் முக்கியம் அப்படிங்கிறது நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம் தான். ஆனால் கல்யாண வாழ்க்கை தானே இப்போ முக்கியமாக பார்க்கப்படுது. கல்யாணம்ன்றது பண்ணுறது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறது ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரிய போகிறது இல்லைங்களா? அது குறித்து கொஞ்சம் உங்களுடைய சயின்டிஃபிக் ஜோதிடம் வழியான பல தகவல்கள், அதாவது எங்களுக்கு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணி வாழ முடியுமா, இல்லை ஒரு கைடன்ஸாக தான் எடுத்துக்கிட்டு போக முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்றோம் சார். அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு போகணுன்றதுமா, பொதுவாக ஒரு ஆண் பெண் இருபாலர் அவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடமும், மூன்றாம் இடத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடமும், மூன்றாம் இடத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்ன லாபபாவமும் 3 கோள்கள் ஒருமித்து நன்கு அமைந்து விட்டாலே அவர்களுடைய இல்லறம் நல்லறமாக விளங்குவதை நிறைய அனுபவ ரீதியாக பார்க்கலாம். அங்கே பிறப்பு ஜாதகத்தில் இந்த மாதிரி கோள்கள் ஒரு கணவன் ஜாதகத்தில் மனைவி ஜாதகத்தில் அமையவில்லை என்றால், ஆண் பெண் ஜாதகத்தில் 2 பேரும் கணவன் மனைவியாக ஒருமித்து வாழக்கூடிய பாக்கியங்கள் அறவே அத்துப்போகிறது. அதனால தான் திருமண பந்தங்கள்ங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பது 100% அது உண்மைதான். பிறக்கும் பொழுதே நிச்சயிக்கப்படுகிறது. நீங்களே சொல்லிட்டீங்களே, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அது மாதிரி இன்னார் வயிற்றில் இன்னார் பிள்ளைகள் எல்லாம் பிறந்து இந்த உயிர்கள் உடலோடு ஒருமித்து சங்கமம் ஆகக்கூடிய தருணம் தான் நம்ம திருமண பந்தம்னு சொல்கிறோம். 2 உடல்கள் ஓர் உயிராக வாழக்கூடிய நகமும் சதையும் உள்ள தம்பதிகள் நிறைய இன்றைய தினமும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். 2 உடல்கள் ஒன்று சேர்ந்து பிரிந்து விவாகரத்து நிலையில் தள்ளப்பட்டு மீண்டும் வரும் மறுவாழ்க்கை ஏற்படுவதையும் பார்க்கலாம். மீண்டும் மறுவாழ்க்கையும் அவர்களுக்கு தாழ்நிலைக்கு தள்ளப்பட்டு 3வது வாழ்க்கையும் ஏற்படுவதையும் பார்க்கலாம். அதே போன்று மரத்திற்கு மரம், கிளைக்கு கிளை, குரங்கு தாவக்கூடிய மனசு சம்பந்தமான உறவு பந்தங்களையும் நம்ம பார்க்கலாம். அதனால தான் ஒரு ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்ததிபதி, முதல்ல தலையான ராசி மேச ராசி, அதாவது மேச லக்னம். இந்த மேச லக்னக்காரர்களுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் மேச லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் குரு, அதாவது 3ஆம் இடத்தில் சுக்கிரன் மறைந்து நின்றாலே அந்த மறைந்து நிற்கக்கூடிய அந்த சுக்கிரனை குரு பார்வை செய்யாமலோ அல்லது நேரடியாக செவ்வாயோ குருவோ தொடர்பு கொள்ளாமல் இருந்து விட்டாலே இவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக அற்புதம் தாங்கிய ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் ஒரு கணவன் நன்றாக வாய்த்து விடுகிறார். அதே போன்று ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி நன்றாக வாய்த்து விடுகிறாள். இதை அனுபவ ரீதியாக பார்க்கலாம். காரணம், மேசலகணத்திற்கு களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் களத்திர காரகனாகவும் வருகிறார், குடும்பாதிபதியாகவும் வருகிறார். இப்படிப்பட்ட மக உன்னதமான பிளானட் சுக்கிர பகவான், இந்த கிரகம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் மறைந்து சனியுடைய நேரடி பார்வை, சனி எங்கே தனுசு மணியில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போ சுக்கிரன் மிதுனமனையில் 3ஆம் இடத்தில் மறைந்து சனியும் சுக்கிரனும் அதனோட புதன் பின்னப்பட்டிருந்தாலோ மற்ற ஏனைய கோள்களில் ராகு பின்னப்பட்டிருந்தாலோ பெரிய அவர்களுக்கு பிரிவினை தோஷம் ஏற்படுவதில்லை. நல்ல குடும்பம் அமைகிறது, நல்ல தாம்பத்தியம் கிடைக்கிறது. தாம்பத்தியம் என்றாலே அடிக்கடி சொல்லுவேனே 3ஆம் இடம்தான். 3ஆம் இடத்திற்கு மற்றொரு பெயர் கர்ணபூஷண ஸ்தானம், நகை நட்டு ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் சுக்கிரன், ஆபரணத்துக்கு சொந்தக்காரன் சுக்கிரன் அமைந்து அதை சனியால் பார்க்கும் பொழுது பூரணமாக அந்த ஆண்மகனுக்கோ அல்லது அந்த பெண் குழந்தை பெண்ணுக்கோ நல்ல நகை நட்டுகள் வாய்த்து விடுகிறது, நல்ல பொருளாதார சம்பத்தும் கிடைத்து விடுகிறது,
நல்ல அந்யுன்யம், கணவன் மனைவிக்கு நல்ல பரஸ்பர ஒற்றுமைகள் ஏற்படுகிறது இந்த சனி சுக்கிரன் ஒன்று கூடும் பொழுது. இதை நான் சொல்லுகிறது யாருக்காக என்றால் மேச ராசிக்கு சொல்லவில்லை, மேச லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களுக்கு சுக்கிரன் 3ல். அதே போன்று நல்ல குடும்பம் அமைந்து நல்ல பொருளாதாரம் அமைகிறது, நல்ல வேலை வெட்டி ரீதியாக நல்ல சம்பத்து, கடல் கடந்து கண்டம் கடந்து மன இஷ்டப்படி வாழக்கூடிய சுதந்திர பறவைகளாக ஜீவிக்கக்கூடிய அம்சம் இந்த மேசலகணத்தில் பிறந்து சுக்கிரனும் சனியும் மிங்கிள் ஆகி எங்கிருந்தாலும் சிறப்பு. ஆனால் நான் பர்டிகுலராக சொல்கிறது, சுக்கிரன் 3ல் அமர்ந்து அதனோடு சனியும் அதனோடு புதனும் கூடியிருந்தால் அடேங்கப்பா, வரத்து மேல் வரத்து, சம்பத்து மேல் சம்பத்து. அதே போன்று இந்த மேசலகணக்காரர்களுக்கு 4ல் சுக்கிரன் தனித்து அமர்ந்தாலோ அல்லது 7ல் சுக்கிரன் தனித்து அமர்ந்தாலோ அல்லது மேசலகணத்திற்கு பிறந்தவர்களுக்கு 10லோ அல்லது சந்திரனோடு பின்னப்பட்டிருந்து 4, 10 இருந்தால் இவர்கள் வாழ்க்கை அப்படியே சூன்யமயமாக காட்சியளிக்கிறதை அனுபவத்தில் பார்க்கலாம். ஒரு டம்ளர் தூய பாலில் ஒரு குங்குமப்பூ கலந்ததை போல முதல்ல சொன்ன பலன்கள் சனி சுக்கிரன் கூடுவது, புதன் கூடுவது. அதே போன்று ஒரு தூய பாலில் கூட ஒரு நஞ்சு கலந்தால், ஒரு சொட்டு நஞ்சு கலந்தால் எப்படி அந்த தூய பாலோ அதாவது அமிர்தமும் நஞ்சாகும் என்று சொல்வதைப் போல அவர்கள் வாழ்க்கை நஞ்சாகிறது. அம்மா அவர்கள் அழகாக சொன்னார்கள், திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. நிச்சயமாக பிறப்பு ஜாதகத்தில் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு 27 நட்சத்திரம், 108 பாதம், திதி, கரணம், அஷ்டவர்க்க பரல்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி தான் நம்ம வெளியில் வர்றோம். வெளியில் வந்த பிறகு என்னால் தாப்பா உயர்ந்தேன், என்னால் தாப்பா தாழ்ந்தேன், இவரால் நான் கெட்டு போயிட்டேன், அவரால் உயர்ந்துட்டேன்னு கிடையவே கிடையாது. உன் தாய் தகப்பனுடைய கருவறை என்பது, ஒரு தாயினுடைய கருவறை என்பது 10 மாதம் குழந்தைகளுக்கு வாடகைக்கு தேவைப்படுவதைப் போல இந்த உயிர் ஜனிப்பதற்கு உடல் தேவைப்படுகிறது. அந்த உடல் வெளியில் வந்த பிறகு தாய் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற என்றால் தொப்புள் கொடியை அத்த பிறகு, அதனால் தாய் பசித்தால் அல்லது புசித்தால் அந்த குழந்தைக்கு பசியாருமா ருசியாருமான்னா தொப்புள் கொடி குழந்தை 10 மாதம் உள்ளே இருக்கும் பொழுது தாய் பசித்தால் புசித்தால் ருசியாரும். குழந்தை வெளியே வந்து தொப்புள் கொடியை கட் பண்ண பிறகு அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர், எவருக்கு எவர் உதவினர். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நன்மையும் தீமையும் ஒரு தாயாலையும் கொடுக்க முடியாது, ஒரு தகப்பனையாலையும் கொடுக்க முடியாது. அப்படி இருக்க உன்னால தான் என் வாழ்க்கை போயிடுச்சு, நீ தான் இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்ச, நீ தாப்பா இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சேன்னு ஒரு தாய் தகப்பனை பார்த்து இந்த குழந்தைகள் சொல்லுவதோ அல்லது இந்த பொண்ணை நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் உண்மையே சாதகமாக இருந்தால் தாய் என்ன தகப்பன் என்ன கடவுளை எதிர்த்தாலும் அந்த கடையில் இருந்து தப்பிக்கலாம். உண்மையை இங்கே சாதகமாக அமையவில்லை என்பதனால தான் மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை, குறந்து தாவக்கூடிய மனசு போன்று அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. காதல் என்பது 5வது இடம், காமம் என்பது 7வது இடம், தாம்பத்தியம் அந்யுன்ய போகம் என்பது 3வது இடம், கள்ளக்காதல் என்பது 8வது ஸ்தானம், 11ஆம் இடம் என்பது லாபமாக வரக்கூடிய 2ஆம் தாரத்துக்குரிய ஸ்தானம். இந்த ஸ்தானங்களை எல்லாம் பார்க்காம நம்ம 9 பொருத்தம் இருக்குங்க, 10 பொருத்தம் இருக்குதுங்க, என் ராசிக்கு இந்த புள்ள ராசிக்கு ஒத்து போகுமா ஒத்து போகாதுங்க, ஏங்க எனக்கு செவ்வாய் 2ல் இருக்கு என் பிள்ளைக்குங்க, உங்கள் பையனுக்கு எங்கெங்க இருக்குது, எங்க மூல நட்சத்திரங்க, எங்க ஆயில்ய நட்சத்திரங்க, மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாதெல்லாம் எப்படி இல்லாத ஊருக்கு வழி சொல்வதை போல ஒரு காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை மாதிரி தான் இந்த விதி. அருமையான விளக்கம் சார். சார் நீங்கள் பேசுறதுலேருந்து ஒன்று தெரியுது, அதாவது பொருத்தங்கள் பார்த்து செய்கிறது, அந்த பொருத்தங்களே சுத்த வேஸ்டா, அதை இல்லைன்னா அந்த கிரக நிலைகள் தான் முக்கியமாக பேசப்படுதா ஒரு திருமணத்தை நிச்சயிக்கணும் அப்படிங்கன்னா அது தெரிஞ்சுக்கலாம். பொருத்தம் என்பதே சுத்த வேஸ்டா அப்படின்னு நீங்களே கேட்டீங்க, அதுதான்மா உண்மை. பொருத்தங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தப்பன் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு 30 வருஷம் ஒரு 35 வருஷம் வாழ்ந்து 40 வருஷம் 45 வருஷம் வாழ்ந்தவங்களெல்லாம் நிறைய நம்ம பார்க்கலாம். கணவன் மனைவி அந்யோன்யமாக. நாங்கள்லாம் சார் எந்த பொருத்தமே பார்க்கல சார், எங்கள் அத்தை பையன் என் மாமன் பையன்பாங்க, இல்லை ஒன்று விட்ட அத்தை பையன் இப்படியே சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர்கள் ஜாதகத்தில் இயற்கையாகவே பொருத்தம்ங்கிறது இந்த 9 பொருத்தத்தில் ஒரு பொருத்தம், அதெல்லாம் சுத்த அம்பக். அது இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, மாங்கல்ய பொருத்தம் இருந்தாலும் சரி, தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஏன் யோனி பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் ஒரே ஒரு சந்திரன்
ஒரு மீன ராசியில் பிறந்து ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா, இன்னொரு ராசி ஒரு ஆண் பெண் ஜாதத்தில் இப்படி இருக்கு. ஆண் ஜாதத்தில்னா 9 பொருத்தம், அப்பா நச்சுன்னு இருக்குதுப்பா, அம்சமான ராசிப்பா, இதுக்கும் அதுக்கும் தெய்வ அம்சம் பொருந்திய ராசிம்மா, போன வேதத்தில் வாகரத்து நடக்கும். அதெல்லாம் பொய்யுங்கம்மா. இந்த கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், கணம்னா தேவகணமா அசுரகணமா, அதெல்லாம் இல்லாத ஊர்களுக்கு ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தை பார்த்து அமைப்பது சுத்த அம்பக். நீங்கள் சொன்னதை போல அது எப்படி பார்க்கணுன்னா, மேட்ச்ன்றது கட்ட பொருத்தம். நிறைய பேருக்கு இப்போல்லாம் என்ன சொல், இப்போல்லாம் கட்ட பொருத்தம்னா இந்த ஜோசிக்காரன் அறகுறையாக கற்றவங்களாம், எல்லாருமே கட்ட பொருத்தம், நம்மளும் கட்ட பொருத்தம் பார்க்குற மாதிரி அவனுக்கு பார்க்கவே தெரியாது. எப்படி பார்க்கணும், மாரகம் எது பாதகம் எது, அந்தந்த பாவத்திற்கு சாதகம் எது, கிரகங்கள் ஒரே மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும் பலன்கள். இப்போ 12 லக்னம் தானம்மா, 12 ராசி தானே, ஒரே மாதிரி லக்னத்தில் ஒரே பேர் இரட்டை குழந்தைகள்லாம் பிறப்பாங்க இல்லையா, இதெல்லாம் இவனுங்களுக்கெல்லாம் பலனே சொல்ல தெரியாது. நிறைய பேருக்கு அறிவினிகள் நிறைய பேர் இருக்குங்க, ஒன்றுமே தெரியாது. இரட்டை குழந்தைகளுக்கு எப்படி ஜாதகம் பார்க்கணுன்றதெல்லாம் ஒரே மாதிரி பிளானட் தானே, ஒரே மாதிரி ராசி நட்சத்திரம் தான், இருப்பில் கூட அப்படியே தான் வருங்க. ஏறத்தால ஒரு அந்த குழந்தை பிறக்கும், ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பிறக்கும், 2 நிமிஷம் பின்னாடி பிறக்கும், இல்லை 5 நிமிஷம் முன்னும் பெண்ணை, ஒரே மாதிரி தானே இருக்கும். ஏன் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது? ஒரு குழந்தை கலெக்டராக இருக்குமா, இன்னொரு குழந்தை மனநிலை கொன்றிய குழந்தையாக இருக்குமா, ஒரு குழந்தை அக்கா ஜம்முன்னு வாழ்க்கை வாழ்கிறான், அதே மாதிரி இன்னொரு சகோதரி டவுனில் இருக்கான், அதே மாதிரி அண்ணன் தம்பி நிறைய பேர் பார்க்கலாம். ஒரே இடத்துல 2 குழந்தைகள் கலெக்டராக இருக்கிறத பார்க்குறேன், ஒரே மாதிரி நீதித்துறையில் நீதிபதியாக இருக்கிறதையும் பார்க்குறேன். ஏன் இங்கே வந்திருக்கே பால்ராஜ் சார் என்ன இப்படி சொல்கிறாரு, பால்ராஜ் நாங்களாம் பிறந்திருக்கோமே, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கோமே, நம்ம உயரமாக இருக்கிறோமே, நல்லா இருக்கிறோமேன்னா, அதே மாதிரி தாழ்வாக இருக்கிறதையும் 2ஐயும் சொல்கிறேன் இல்லையா, அது பகுத்து பார்க்கணும். 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானம்னு சொல்லிட்டு அந்த சகோதர ஸ்தானத்தை கை கழிவறானுங்கம்மா. இந்த இரட்டை குழந்தை ஜாதகத்தெல்லாம் ஒரு லக்னம் தனுசு லக்னத்தில் ஒரு புள்ள பிறக்குது, அது மூத்தது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டாவது அதே தனுசு லக்னத்தில் பிறக்குதான் இவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். கிடையவே கிடையாது. 2.5 மணி நேரம் லக்னம், அவனுக்கு என்னென்ன 3ஆம் இடத்துக்கு போயிடணும், சகோதரக்காரன் சொல்லிட்டு என்னத்துக்கு கொடுத்துருக்கான். ஜோதிட சாஸ்திரங்கள் நம்ம முன்னாடி முன்னோர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் மகா மேதைகள் மகா அறிவாளி ஞானிகள்ன்றான். அவர்களை மேதைகள்ன்றதை விட ஞானிகள்ன்றான். கிரகத்தினுடைய அடைவை வந்து அந்த காலத்தில் அகலம் எவ்வளோ, நீளம் எவ்வளோ, வட்டம் எவ்வளோ, குறுக்களவு எவ்வளவு, சதுரம் எவ்வளோன்னு அன்னைக்கே தன்னுடைய ஞான ஜிஸ்டைன் மூலம் அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பை குத்தி விட்டு போயிட்டான். இன்றைக்கி அதெல்லாம் பார்த்து சொல்கிறது கூட நிறைய அழிவினிகள் நிறைய பேர் கிடையாது. மழுங்கத்தன்மை கொண்ட ஜோதிடர்கள் அதிகமாக இருக்கிறான். நிறைய பேர் அறிவு அதாவது ஜோதிடம் நல்ல ஜோதிடத்தில் பார்க்கணும்னாலும் அவர்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் தான்மா போகிறான். சரி, அவயோக ஜோதிடர்கிட்ட இருக்குன்னாலும் அவன் அங்கே போனாலுமே காக்கா உட்கார பணம் பழுந்த ஏதோ ஒன்று சொல்லுவான், 2 பழுச்சிடல 2ல் 10ல் 2 பழுது இல்லாமல் அடிக்கிறது தானே தம்மா. இப்படிலாம் அடிச்செல்லாம் நிறைய பேர் சம்பாரிச்சு கோடி கணக்கில் கோடி சொன்னாலும் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஒருத்தன் சொல்கிறேன், எனக்கு நல்லா தெரியும், பெரிய கலைத்துறையில் மீடியாவில் இருக்கேன், 17 வருஷம் குழந்தை கிடையாது, ஒரு தாய் தாப்பனுக்கு அதுக்கிட்ட போயிருக்காங்க ஜாதகம் பார்க்க. சரி ரைட்டு, இந்த இடத்துல இந்த டைமில் வரும்னு சொல்லிட்டு குறி சொல்கிற மாதிரி யதார்த்தமாக சொல்லியிருக்கான். நான் எப்பட்றா சொன்னேன், எந்த அடிப்படையில் அண்ணே ஒரு தம்மா விட்டண்ணே அப்படின்னா, பெருங்கொண்ட கோடீஸ்வரன், எனக்கு நல்லா தெரியும். அவனை போய் பார்க்குறேன், அவனுக்கு இப்படி போட்டிருக்கான் அப்படி போட்டிருக்கான், அவனை பார்க்கறதுனால சரி ரைட்டு நடக்கட்டும் நாடகம். அண்ணே ஏதோ உருட்டு கப்பல் மாதிரி உருட்டுனேன், அதுக்கு நீ கிடைச்சதுன்னா எனக்கு என்னையா பண்ணித்தரேன்னு. அவன் பெருங்கொண்ட கோடீஸ்வரன், எடைக்கு எடை தங்கம் கொடுத்துட்றேன், வைரம் வைடூரியமாக கொடுக்குறேன், உனக்கு எவ்வளோ வேணாலும் கேஷ் கொடுத்துடணும் சொன்ன மாதிரி அவனுக்கு நடந்ததப்பா. காக்காவக்கார 17 வருஷம் கழித்து எடைக்கு எடை தங்கம் கொடுத்தம்மா. கிட்டத்தட்ட அந்த குழந்தை நல்லா ஊறி போய் அந்த திருப்பதி கோயிலில் வந்து எடைக்கு எடை பழங்கள் கொடுப்பாங்க, காசுகள் கொடுப்பாங்க. அவன் தகுதி தகுந்த மாதிரி தங்கம் கொடுக்கறதுன்னா கிட்டத்தட்ட அந்த குழந்தை 3.25 கிலோம்மா. 3.25 கிலோக்கு 5 கிலோவே தங்கம் கொடுத்துருக்கான். 5 கிலோ தங்கத்தை வாங்கினேன் அப்படின்ற நிறைய பேர் வாய் நிறைய சொன்னது எல்லாம் அநேகமாக அந்த ஜோதிடருக்கு வந்து நல்ல நேரம் இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க. இப்போ சொன்னீங்க பாருங்க, அவன் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் என்பது 5ஆம் இடம்மா. ஊராஞ்சொத்தை திங்கினோம்னாவே ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும்மா. இந்த லாட்ரி சீட்டு திடீர் அதிர்ஷ்டத்தில் வர்றது, குதிரை பந்தயம், சரி லாட்ரி சீட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, பல பேருடைய திரண்ட லட்சக்கணக்கான பேர்கள் ஒன்று சேர்ந்து வாங்குறது தானே லாட்டரி சீட்டு. அதனுடைய பரிசுன்றது முதல் பரிசு ஒருத்தனுக்கு மட்டும்தானே கிடைக்குது, 2வது பரிசு 2வது 3வது பரிசு ஆறுதல் பரிசுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா, அந்த ஜோதிடருக்கு அதிர்ஷ்டம் சத்தியமான ஒரு உண்மை. அவன் ஜாதகத்தில் தனமும் லாபமும் அதை விட அதிர்ஷ்டத்துக்கு 5வது இடம் துணை நிற்கணும்.
அங்க என்ன கிரகங்கள் இருந்தா அப்படிலாம் சொன்னா உங்களுக்கு சொன்னாலும் புரியாதம்மா. என்ன கிரகம்னு சொல்லிடக்கூடாது. ஒரு லக்னம், என்ன லக்னம் ஃபர்ஸ்ட் அது வேணும்ல. என்ன லக்னத்திற்கு என்ன கிரகங்கள் நல்லா இருக்கணும். ஒரு இப்போ கன்னியா லக்னம், இப்போ கன்னியா லக்னத்துக்கு 5 குடைவன் யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதி சனி. அந்த பூர்வ புண்ணியாதிபதி சனி யாரோட கூடி இருக்கணும்னா சுக்கிரனோட கூடி இருக்கணும். ஏன்னா பூர்வ புண்ணியத்திற்கு பஞ்சமாதிபதிக்கு மறு பஞ்சமாதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கிரன். அவன் பிறக்கும்போதே திரண்ட செல்வந்தருடைய வயிற்றில் பிறப்பான். சரி, பிச்சைக்கார ஒரு ஏழை எளிய வீட்டில் இவன் பிறந்துட்டான்ப்பா. ஒரு கோமனாண்டி வீட்டில் இவன் குபேர சம்பத்து கொண்ட யோகம் உள்ளவன் பிறந்துட்டான். இந்த மாதிரி திடீர்னு கோடிக்கணக்கில் பரிசு விழுவும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும், தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும். கூட இந்த கன்னியாலக்கணக்காரனுக்கு இந்த சனியும் சுக்கிரனும் ஒன்று கூடிட்டு, ரெண்டாவது கூட வந்து செவ்வாயும் குருவும் மிங்கிள் ஆகி சந்திரன் மட்டும் டச் ஆகிட்டோம். இவன் ஊராஞ்சொத்துக்குன்னே பிறந்தவன்மா. ஒரு வீட்டில் வாரிசே இல்லாத சொத்துக்கு வாரிசாக போவான். 2 பெண்கள் இருப்பாங்கம்மா, முடிக்கிறம்மா. 2 பெண்கள் மிகப்பெரிய உயர்ந்த, அவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி 1,00,000 கோடி இருக்கும் சொத்து. ஒரு உதாரணத்துக்கு, நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். உதாரணத்துக்குன்றத உதாரணம் சொல்லலாம். அப்போது 2 பெண் பிள்ளை இருப்பாங்க. இவன் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக மிதமான, அவன் அளவுக்கு கோடீஸ்வரனா இவன் வர முடியாது. 1,00,000 கோடி வச்சுருக்கான் வீட்டில், இவன் ஓரளவுக்கு சொற்பமான கோடிகள் இருப்பான். இவன் அழகாக போவான். சரி, மச்சனனே ஒரு வீட்டில் இருக்கான்ப்பா. மச்சனம் இருக்குது, பயம் ஒன்று இருக்குன்னா, இவன் போன நேரம் காக்கா உட்கார பணம் ஒன்று தான் மச்சனம் காலி பண்ணிவிடும். மச்சனை சூசைட் பண்ணிக்குவான், இல்லை வேறு ரூபத்தில் சோலை அடிப்பாம்மா. ஐயோ அப்படின்றது. இதெல்லாம் எத்தனை கிரகங்களை நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா. இவன்லாம் ஊராஞ்சொத்தை திங்கிறதுக்குன்னே பிறந்தவன். அது அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டத்துக்கு வர்றதுனால தான்மா அது அதிர்ஷ்டம்னு பேர் வச்சான். எல்லாருமே அமைச்சராகிட முடியுமா? எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட முடியுமா? இல்லை, நான் நினச்சிருந்தா நான் மாவட்ட செயலாளர் ஆகிருப்பேன், நான் நினச்சிருந்தா சட்டமன்ற உறுப்பினர். ஏன்னா எங்கள் அப்பா போட்ட பிச்சையில் தான் இவன் வளர்ந்தான், இல்லைன்னா எங்கள் அப்பா அப்படிலாம் கிடையாதுமா. அவன் வர வேண்டும் என்பது விதிப்பயன் இருந்தால் நிச்சயமாக அவன் எவ்வளவு அகல பாதாத்தில் இருந்தால் பொக்களின் போட்டால் அவன் உயிரை தூக்கிட்டு அழகாக மேலே தூக்கிட்டு வந்தான். இவன் தாழ வேண்டும் என்பது விதிப்பயன் இருந்தால் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் அவன் கோமனாண்டியாக வரணுன்றது விதிப்பயன் அங்கே இருக்குமா. அருமை சார், உண்மைதான் சார். சார், நிகழ்ச்சியினுடைய நேயர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? யாருக்காக கேட்க போறீங்க? ஹலோ, கேக்குதுங்களாம்மா? ஆ, யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்குறேன் மேடம். உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. என் பையன் பேர் சங்கர். சங்கர். ம் பூச நட்சத்திரம், கடகராசி, ம் ரிஷபலக்னம். ஓகே 15/2/84. ஓகே, என்ன கேள்விமா? என் பையனுக்கு இவ்வளவு நேரம் திருமணம் தடைபட்டு இருக்கு, என்ன காரணம்? ஓகேம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் மகன் பிறந்தது 1984 பிறந்திருக்கிறாரு. ரிஷப லக்னம், சந்திரன் கடகமணிக்கு தாம்பத்தியத்துக்கு உண்டான கிரகமே சந்திரன். ஒரு வரி சொன்னீங்க பாருங்க, பூச நட்சத்திரம். இது சனியுடைய ஆப்போசிட்டனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரன் வாங்கினது இந்த உடல், இந்த பூ உலகத்தில் தாம்பத்தியம் தரிக்கக்கூடிய தன்மை. இந்த ரிஷபத்தில் பிறந்து கடகத்தில் சந்திரன் 3ல் ஆட்சி பெற்று சனிசாரம் வாங்கினது ஒரு வகையில் குற்றம். சரிப்பா, சனிசாரம் வாங்கி நான் நல்லா இருக்கேனே, எனக்கு கல்யாணம்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கேன் அப்படின்வாங்க அர்பினி ஜோதிடர்கள். கூட குறுக்கிட்டு சொல்லணும், அந்த சனியுடைய டச்சில் இந்த குழந்தைக்கு அங்கே இருக்கும். அப்போது அந்த தாம்பத்திய ஸ்தானம் அந்த குழந்தை ஜாதத்தில், இந்த தம்பி ஜாதத்தில் நிச்சயமாக வீழ்ச்சி உறாமல் 1984 பிறந்த ஜாதகம். அப்போ பார்த்தீங்கன்னா 1984 சனி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால், குரு எங்கே இருக்குன்னா, குரு பாருங்கள் 8ல் இருக்கக்கூடிய அமைப்பு அதிகம். ரிஷப லக்னத்துக்கு 8ல், சனி உச்சத்தாரையில் இருக்கக்கூடிய அம்சம். அப்போ இவர்களுடைய வாழ்க்கை என்பது தட்டியே போகும். இது சந்நியாசி யோக ஜாதகன்றான், சம்சார யோக ஜாதகம்னு சொல்லவே இல்லை. அம்மா அழகாக கேட்குறாங்க, என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் நடக்கும். இன்னொரு ஆப்போசிட்டான பிளானட் வந்து இந்த சனி ப்ளஸ் அந்த இடத்துல குரு. இது ரெண்டுமே சனி குரு மிங்கிளாகி பார்த்தாலே மிகப்பெரிய மைனஸ். இருப்பினும் வந்து பாருங்கள், சனி பாக்கிய திரிகோணத்தில் இருக்கிறாரு. குரு பெயர்ச்சி வருகிற வருடம், அது வரலாம் பொறுமை காத்து தான் இருக்கணும் இந்த தாய். அப்போது வருகிற சித்திரைக்கு மேலே சந்திரனோட பின்னி பிணைந்த குரு உச்சத்தாரையில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கம்னா 11 ஆண்டுகள் கடந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்படி குறிஞ்சி மலர் பூக்குமோ அந்த மாதிரி இந்த தம்பியுடைய வாழ்க்கையில்
சித்திரைக்கு மேலே அந்த குரு பெயர்ச்சி உச்சத்தாரையில் பரிபூர்ணமாக சிட்டாகும் பொழுது திருமண பலம் கட்டாயம் கிட்டும். அழைத்திற்கு மிக்க நன்றி. தாமதங்கள் அற்புதங்களை நிகழ்த்தும் அம்மா, கவலை வேண்டாம். அழைத்ததற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ ரங்கசாமி. நல்லது சார். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க. ஓகே, உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க. 60 வயசுங்க. ராசி மேச ராசி, பரணி நட்சத்திரம், துலா லக்னங்க. ஓகே, என்ன கேள்வி சார்? சார், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமாவே இருக்குதுன்னா ஒண்ணுமே. ஓகே, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. துலா லக்னம், ராசி 7ல் ஒரு கேந்திராதிபதி 10ஆம் இடத்து தசம கேந்திராதிபதி 7ஆம் பாவத்தில் களத்திர ஸ்தானத்தில் அமர்ந்ததே தோஷம்தான். வாழ்க்கை என்பது ஓரளவுக்கு அப்படியே செழிப்பாக போகிற மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மனைவியை காலி பண்ணி விட்டுட்டோம். இந்த லக்னத்துக்கு 7ல் சந்திரன் இருக்கிறது. இல்லை குடும்பம் மனைவியோடு போச்சுன்னா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வாழ்க்கை என்பது ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணமாக இருக்கும். பாலைவனம் போன்ற வாழ்க்கை சோலைவனம் என்னைக்கு ஆகுன்னா மனைவி ஸ்தானம் அங்கே 7ல் உட்காரக்கூடாதுமா. ஒரு கேந்திரம் மறுகேந்திரம் ஏறுனாலே அந்த இடத்துல வாழ்க்கை மனைவி இருந்தால் பொருளாதாரம் இல்லையாம், மனைவி போனால் பொருளாதாரம் உண்டுன்னு. இப்படிப்பட்ட யோகம் இவருடைய ஜாதகத்தில். இருப்பினும் பெயர்ச்சியில் பார்த்து 7.5 சனி. மேச ராசினாவே 7.5 தானே. வாழ்க்கை முழுவதும் எனக்கு போராட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவார். அந்த மைனஸான கிரகங்கள், நெகட்டிவான கிரகங்கள், அந்த செவ்வாய் சனியெல்லாம் இவர் ஜாதகத்தில் ஒன்று கூடி இருக்கிறனால இவர்கள்லாம் வாழ்க்கையில் உயர துடிப்பாங்க. உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகவே ஆகாது. 60 வயசு வரலாம் நித்திய கண்டம் பூரண ஐசு மாதிரி ஓடுது. இருப்பினும் பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுனுடைய பயிற்சி அம்சமாக உட்காந்துருக்கிறதுனால வருகிற ஒரு 10ஆவது மாதம் 11ஆவது மாதத்துக்கு பிறகு கிரக பயிற்சியினுடைய அடித்தளத்தில் ஒரு படிக்கு ஒரு படி நல்ல உயர்வடையக்கூடிய பாக்கியமும் உண்டு. சித்திரைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவார். லக்னத்திற்கு 3ஆம் இடத்ததிபதி திருதியாதிபதி 10ல் உச்சம் பெறும் பொழுது திடீர் தன சம்பத்து, பொருளாதார உயர்வுகள், குழந்தைகளால் ஏற்றங்கள் மிகுதியாக காணப்படக்கூடிய ஒரு ஆண்டாக வருகிற ஆண்டு இருக்குமா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். சார், அதாவது மனசை வலிக்கிற மாதிரி இருந்தாலும், அதாவது இதுதான் யதார்த்தம்னு நீங்கள் பட்டுன்னு சொல்லிடுறீங்க. இருந்தாலும் அதுக்கான கிரகங்களை ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதற்கான ரெமிடிஸும் உங்கள்கிட்ட இருக்கும்னு நம்புகிறோம். சார், உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு எல்லாரும் ஆவலோட காத்துட்டு நிகழ்ச்சியினுடைய நம்ம இறுதி பகுதியில் இருக்கிறோம். என்னதான் நம்ம சொல்லிட்டாலுமா ரெமிடின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த ரெமிடியும் அந்த ஜாதத்தில் இருந்தால் மட்டும்தான் பரிகாரமே. அங்கே இல்லைன்னா ஒன்றும் இல்லைம்மா, எழுதப்பட்ட ரூல் படி தான் நடக்கும். இதுக்கு அந்த கோயில், இந்த பரிகாரம், இதை பண்ணாலும் அந்த பிராப்தம் இருந்தால் இந்த எந்த கோயிலுக்கு போனாலும் அவனுக்கு ஜெயமாகும். பிராப்தம் இல்லை என்றால் எந்த கோயிலுக்கு போனாலும் அவளுக்கு மைனஸ் தான். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், புதன், வியாழன் 3 தினங்கள் நெற்குன்றத்தில், கோயம்பேட்டுக்கு அருகாமையில் உள்ள நெற்குன்றத்தில் செவ்வாய், புதன், வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் யூடியூப் இருக்குங்க. அதில் நிறைய பதிவேற்றம் ஒவ்வொரு வாரம் பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் பார்த்து கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி அம்மா. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் வலைதளங்களில் காண தவறாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.